ஓ நோ, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஹெல்த் கூட இல்லை. இவன் வேறு நம்மளை அடிக்க வராங்கன்னு ஒரு அம்பு விட்றான். கேம்ப் ஃபயர் வேறு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, போயிடும். எப்படியாவது தப்பிச்சிடணும். வணக்கம் நண்பேஸ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 99 Nights in the Forest அப்படின்ற ஒரு கேமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த கேமில் வந்து நம்ம தனியாக வரல, நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ ஓகேங்களா, இவன் வந்து எங்கள் கூட விளாட்றவங்க. ஸோ வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த கேமை வந்து 100 days சர்வே பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி வந்து அந்த கேம்ப் ஃபயரில் போடணும். ஸோ அப்போ அந்த கேம்ப் ஃபயரை வந்து லெவல் 6 கொண்டு போயிட்டோமா, இங்கே வந்து ஒரு பேய் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது. பேய் கிடையாது, அது ஒரு மான். அது நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கேம்ப் ஃபயர் போடுறோம். இது நம்மளோட பேஸ் மாதிரி இது. ஸோ இப்போ ஒரு மரமாக கட் பண்ணிட்டு அதை இந்த மூட்டைக்குள்ளே போடணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சாக்கு இருக்கிறதே மறந்துட்டு கையில் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சாக்கு இருக்கும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லெவல் 1 ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேம்ப் ஃபயர் வந்து லெவல் 1 ரீச் ஆகிடுச்சு. லெவல் 2 ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ ஒரு லெவலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கேம்ப் ஃபயரில் ஏற மேப்பு பெருசாகிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க முயலெலாம் வெட்டி நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். இந்த பன்னி ஃபுட் எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இதே எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைப்பீங்களே, நம்ம அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இது வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த முயல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வெட்டி அதோட தொடக்கறி லெக் பீஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேம்ப் ஃபயரில் போட்டு அதை வறுத்து அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இந்த சாப்ளிங்லாம் வந்து நம்ம நட்டு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா மரம் வளரும். ஓகேங்களா, இந்த கேமில் நிறைய இருக்குது, நான் போக எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒன்றா எல்லா மரத்தையும் வெட்டி நம்ம நிறைய இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போச்சு தெரியுமா, ஒரு 40 நிமிஷம் கிட்ட போச்சு. ஸோ அதை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த மேப்பில் வந்து நிறைய இடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே ஏதோ ஷாப் மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துச்சுன்னு போய் பார்த்தேன். இங்கே ஒரு ஏணி இருந்துச்சு, மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நிறைய செஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அதுலேருந்து நிறைய ஒரு சில தேவைப்படுற பொருள் கிடைக்கும். ஓப்பன் கிரைடிங் கடை கொடுப்போம். ஹார்ட் மோடை ஈஸி மோட்லேயே இங்கே நான் வந்து தவச்சிட்ருக்கேன். இதில் ஹார்ட் மோடு வேறு போகிறாங்க. ஓகே, இங்கே கிணறுக்குள்ளே என்ன இருக்குது, கிணறுக்குள்ளே ரிவால்வர் ஆமோ இருக்குது. ஓகே, மிஸ்ஸிங் சைல்டு ஹாஸ் பீன் ரெஸ்கியூடு, டேஸ் வில் இன்க்ரீஸ் பை 2. இந்த இடத்துல வந்து சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 4 குழந்தைங்க வந்து அந்த மான் பிடிச்சி வச்சுருக்குது. ஸோ அந்த மான்கிட்ட வந்து அந்த 4 குழந்தைய நம்ம வந்து காப்பாற்றணும். ஸோ அதில் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்மளோட ஃப்ரெண்டு காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே ஏதோ செஸ்ட் மாதிரி என்னடா நைட் ஆகிடுச்சு இன்னும் கேம்ப் ஃபயர் போகாமல் இருக்குன்னு பார்ப்பீங்க. டே 1 வந்து நம்மளை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. போடு குட் சாக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து 5 பொருள் தானே சாக்கில் எடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம 15 பொருள் எடுத்துக்கலாம். எப்படி? ஓகே, இது எடுத்தாச்சு. இது என்னது, பேஸ்கெட் பாலா? இதை வச்சு என்ன பண்ணுறது? சரி, தூக்கி போட்டுருவோம். இது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இங்கே ஒரு முயல் இருக்குது, இதை வெட்டி அதோட கறியை எடுத்துன்னு போய் வறுத்து சாப்பிட்றலாம். ஓகே, என்னடா முயலை வெட்டுறேன்னு கேட்பீங்க. இந்த கேமில் சர்வை பண்ணணுன்னா முயலை வெட்டி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்ம சர்வை ஆக முடியாது. ஓகே, பட்டு 1% தான், 1% இருந்துச்சுன்னா லெவல் 4 போயிடலாம் கேம்ப் ஃபயரில். அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன், லெவல் 6 போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டீங்கனாலே அந்த உள்ளே வராது. கேம்ப் ஃபயர் போயிடுச்சுன்னா அந்த மான் உள்ளே வந்துடும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து இதோ ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க சைல்டை. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளில போயிட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வெளில போகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஓகே, வெடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து சொல்லியிருந்தியா பன்னி ஃபுட் ஏன் எடுத்துன்ட்டு, அந்த பன்னி ஃபுட் அவன் கேட்குறது வந்து பன்னி ஃபுட் கேட்பான். ஸோ அதை கொடுத்தோன்னா குட் ஆக்ஸ், ஓல்டு ஃப்ளாஷ் லைட், குட் சாக் இருக்கும். நம்மக்கிட்ட குட் சாக் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம குட் ஆக்ஸ் வாங்கிட்டோம். லைட்டும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ உல்ஃப் பெல்ட்டா. இப்போ இங்கே வந்து நிறைய நரி இருக்கும். அந்த நரியெல்லாம் வந்து வெட்டினோன்னா அது ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். இது ஒர்க் பண்ண நரிங்க. ஓகே, இப்போ வெட்டிட்டு அந்த உல்ஃப் பெல்ட் இருந்தால் கொடுத்துருவோம். உல்ஃப் பெல்ட் தாடா, வெறும் கறி மட்டும் தரான். போடு, தொடக்கறி லெக் பீஸு 3 லெக் பீஸு ஒரு தொடக்கறி கிடச்சிருக்கு. சூப்பரு. வேறு ரம்மரி வறுத்து சாப்பிட்ற வேண்டியது தான். ஓகே, ரியல் லைஃப்லலாம் இந்த மாதிரி நரிக்கறிலாம் சாப்பிட முடியாது. அதுக்கிட்ட உல்ஃப் பெல்ட் இல்லையா, நம்ம போன வாட்டி கட் பண்ணோம் இல்லையா, அதில் உல்ஃப் பெல்ட் கிடையாது. அதனால் இதுக்கிட்ட இருக்கான்ட்டு கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருந்ததுனால அந்த நரியை நம்ம கிட்ட வந்தாச்சு. ஓகே, இந்த அளவுக்கு ஹெல்த் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்துன்னு போய் அதை வெட்டி அப்படியே அதுலேருந்து உல்ஃப் பெல்ட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதான். உல்ஃப் பெல்ட் தா உல்ஃப் பெல்ட் வேணும். அப்பாடா கொடுத்துட்டான்டா உல்ஃப் பெல்ட்டை. ஓகே, இவங்ககிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து ஸ்பியர் வாங்கலாமா ரிவால்வர் வாங்கலாமா?
ஸ்பியரே வாங்குவோம். ஸ்பியர் வாங்கினா தான் நம்மளுக்கு ஸ்பியர் ரிவால்வரா ஓகே ஸ்பியரே வாங்கிடுவோம். ஸோ எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரும் ஸ்பியரை வச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு. ஸ்பியரை வச்சுட்டு ஆல்ஃபா உல்ஃபு, நார்மல் உல்ஃபு, அப்புறமேட்டு நிறைய அந்த கல்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. கல்டிஸ்ட்னால் நம்மளை வந்து அடிக்க வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த ஸ்பியர் வச்சுக்கலாம். ஸ்பியர் வந்து குட் ஆக்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த சாப்ளிங் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல நம்ம நட்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பயங்கரமாக இருக்கும். பயமாக இருக்கோ இன்னும் பயங்கரமாக இருக்கும்னுவாங்களா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். கேமை விட்டு வெளில போயிட்டாங்களா இல்லை மேப்புக்குள்ளே எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே ஃபயர் ரீச் 100%. மேப்பை வந்து நம்ம பெருசு பண்ணியாச்சு. ஓகே நைட்டு வேறு ஆகிடுச்சு. டக்குன்னு போகணும். நான் உங்களுக்கு இடையில கட் பண்ணி தான் காட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓ நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்காங்க. ஓகே என்ன இது இக்னிட் பாம்பு வெடிக்க போகிறோம் பாருங்களேன். ஓகே மேப்பை பார்க்குறதுக்கு பதிலாக பாம்பை போய் அழுத்திட்டு இருக்கேன். வெடிச்சிருப்பேன் நத்திக்கு வெடிச்சு ஹெல்த்து போயிருக்கோம். ஸோ மேப்பு இவ்வளோ தான் வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம லெவல் 5 போனதுனால இப்போ இருக்குது சண்டையல். இந்த சண்டையல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு எவ்வளோ நேரம் வரும், ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் எவ்வளோ நேரம் வரும்னு பார்த்தா அதில் 2 நிமிஷம் காட்டும். ஸோ 2 minutes 45 seconds தான் மார்னிங் இருக்கும். ஸோ நைட்டு வந்து 2 minutes 30 seconds அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிறதுக்காக கிராஃப்ட் ஐட்டமில் வந்து நம்மக்கிட்ட வுட்டு 0 தான் இருக்குது. ஆனால் ஸ்க்ராப் 12% இருக்குது. நம்ம வந்து ரெகுலர் பெட்டு யாரோ வாங்கிட்டாங்க. ஸோ இந்த வுட் ரெயின் ஸ்டோரேஜ் நம்ம வாங்கிக்கலாம். இந்த வுட் ரெயின் ஸ்டோரேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம மரம் வெட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மரத்தை வெட்டி இப்போ மழை பெஞ்சதுன்னா மரம் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம நெருப்பில் போட்டாலும் அது எரியாது. ஸோ அதனால் வந்து இந்த வுட் ரெயின் ஸ்டோரேஜ் போட்டோன்னா ஸோ மரத்தெல்லாம் வெட்டி வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மழை பெய்யும் போது இல்லை, மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து வெட்டி அதுக்குள்ளே வச்சோன்னா அப்புறமேட்டு மழை வரும்போது அந்த வுட் ரெயின் ஸ்டோரேஜில் இருக்க அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம நெருப்பில் போட்டு எரிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சாப்ளிங் எடுத்துன்னு போயிட்டு திரும்ப நட்டுருவோம். இந்த மாதிரி சாப்ளிங் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்றாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து நட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே பாருங்க நம்மளுக்குன்னு யாரோ மரத்தை நட்டு வச்சுருக்கான். இன்னும் ஒரு 2 காலில் வளர்க்க இன்னொட்டி இல்லாமல் வளர்க்க. ஓகே இங்கே என்னடா அது 3 உல்ஃப் இருக்குது. இதுக்கிட்ட மாட்டாமல் அப்படியே வேணும். 8 உல்ஃபு மொத்தமாக. என்னடா அது இங்கே ஏதோ பாத்ரூம் இருக்குது, மேல் பாத்ரூம். ஓகே இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவோம். டாய்லெட் தான் இருக்குது. பாத்ரூம் உள்ள டாய்லெட் இல்லாமல் குட்டு மிளறடா இருக்கும் மண்டப்பையில். என்னடா ஒரு ஃப்ளோவாக போதே இன்னும் எவனும் கலாய்க்க வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டான் என் ஃப்ரெண்டு தான். கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே இப்போ இந்த பாத்ரூமில் ஃபீமேல் பாத்ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கேயும் டாய்லெட் தான் இருக்குது. உன் மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியாடா. பாத்ரூமில் டாய்லெட் இல்லாமல் என்னடா இருக்கும். அதுவும் கரெக்டு தான். ஓகே இந்த ஒரு செஸ்ட் இருக்குது. செஸ்ட் என்ன இருக்குது, ஃபியூல் கேனா ஃபியூல் கன்சிஸ்டர். ஓகே நம்ம கேம்ப் ஃபயரில் வந்து இந்த ஃபியூல் கன்சிஸ்டர் ஊற்றுனா நெருப்பு இன்னும் ஃபாஸ்ட்டாக லெவல் 6 போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெவல் 6 போயிடுச்சுனாலே அதுதான் லாஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கேம்ப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல, ஸ்லோவாக தான் குறையும். ஓகே இப்போ இந்த ஊல்ஃப் அடித்து இதுக்கிட்டேருந்து கறியை வாங்கிட்டு போக வேண்டியது தான். ஒரு தொடக்கறி 3 லெக் பீஸ். சூப்பர். ஓகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேம்ப் ஃபயர் கிட்டே போக வேண்டியது தான். ஹெல்த் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கேம்ப் ஃபயர் கிட்டே போகணும். நம்மளுக்கு வேறு இப்போ பசிக்குது. சீக்கிரமாக கேம்ப் ஃபயர் போயிட்டு அங்கே இருக்க சாப்பாடில் சாப்பிட்றணும். ஓகே வறுத்துட்டு அப்படியே சாப்பிட்ற வேண்டியது தான். கிடச்சதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாச்சு. ஓகே இங்கே ஐயோ பசிக்கு வேறு சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்றணும். ஓகே இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ஹெல்த் இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே இப்போ நேராக போய் எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ஏதாவது இருக்குதான்ட்டு. இப்போ வர டே 8 வரைக்கும் சர்வே பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணால் போதும். யூ வில் பி அட்டாக் டு நைட்டு ரிட்டன் டு சூப்பர். கல்டிஸ்ட்னால் யாருன்னு கேட்டிருப்பீங்கள. இப்போ தெரிய போகுது கல்டிஸ்ட்னால் யாருன்ட்டு. நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காகவே வந்துட்டுருக்கானுங்க. அந்த கல்டிஸ்ட்லாம் வந்து மானோட அடியாளுங்க. நம்மளை வந்து கொலை பண்ணி நம்மளை தூக்கின்னு போயிட்டு அந்த 4 குழந்தைங்கள மாதிரியே நம்மளையும் போட்டு அடைக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மாட்டக்கூடாது. ஐயோ நைட் வேறு ஆச்சு. அப்படியே யூட்டன் போட்டு அப்படியே குரூப்புக்கு மிஸ்டீரியஸ் குரூப் மேக்ஸ் இட்ஸ் வே டுவர்ட்ஸ் யுவர் கேம்ப் ஃபயர் போடு வரானுங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இது மேலே ஏறி அப்படியே தாவி சூப்பர். இப்போ யாரும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது இல்லையா. ஓகே ஸ்பியர் வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே வந்துட்டானுங்கடா. நினச்சேன் என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டானுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கே அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டும் அங்கே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த கல்டிஸ்ட்டை முடிச்சிட வேண்டியது தான். போடுறா சாவு சூப்பர். காயின் கொடுத்துருக்கான். ஓகே இவனை வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நெருப்பில் கூட போடலாம். நம்ம ஃப்ரெண்ட் அங்கே சுட்டுட்டாங்களா. ஓகே இந்த கல்டிஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ணி அப்படியே நெருப்பில் போட்டோன்னா அவனுங்களே வந்து நம்மளுக்கு ஏற்றி கொடுப்பானுங்க. 73 74 ஏற்றிச்சா. சூப்பர். ஓகே ஐயோ மழை வேறு பெய்யுதே. இந்த மரத்தை வேறு வெட்டணும். ஓகே மரத்தை வெட்டி நம்ம நெருப்பில் போட்டோன்னா எரியும். ஐயோ மறந்து போயிட்டேன். மழை பெய்யும் போது மரத்தை வெட்டினா யூஸ் ஆகாதுன்னு சொன்னல போச்சு. இப்போது
எதுவுமே வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணேன்னா அதுவும் யூஸ் ஆகும். எப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போட்டோன்னா அதை வச்சு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளில் போட்டோன்னா நம்ம கட்ட வேண்டியதை கட்டிக்கலாம். என்னது என்னது யாரா இவன்? த ரேம் ஹேஸ் ஓக்கன் அப்பா. ஓ நரிக்கு வந்து நரின்ற போகிறேன், மானுக்கு வந்து பேய் பிடிச்சிக்கிச்சு. மானே பேய் தானடா. அதெல்லாம் ஏன் சொல்கிற நீ? அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் அப்படி தான் வளருவேன். ஓகே இப்போ மேலேயே நிற்போம். எப்படியோ முட்டி மோதி நம்ம வந்து டே 11 வரைக்கும் வந்திருக்கோம். அப்படியே வந்து கொஞ்சம் டே 99 வரைக்கும் போகலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டே 20 அந்த மாதிரி போனால் கூட பரவாயில்ல. ஸோ இங்கே சுற்றி முற்றி இருக்கிற ஏதாவது சாப்ளிங் இதோ பாருங்கள், சாப்ளிங்கு நம்ம ஃப்ரெண்டுக்கே இதுதான். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சாப்ளிங்லாம் விடாதீங்க, நட்டு வைங்கன்னா அது கிடக்குது அப்படின்ட்டு போயிடறாங்க. அதனால தான் பிரச்சனையாக போகுது. ஓகே இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட ஸ்க்ராப் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஓகே இங்கே ஒரு முயல் இருக்காப்புல. முயல்கிட்டலாம் வந்து ஸ்பியரை வச்சுட்டு 2 அடி வச்சோன்னே செத்துதில்ல. ஆனால் நம்ம குட் ஆக்ஸை வச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது. குட் ஆக்ஸு நார்மல் ஆக்ஸ்லாம் வச்சுருந்தா நிறைய அடி அடிக்கணும். ஓகே இங்கே மரம்லாம் இருக்குது, மழையும் பேஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஓகே இங்கே சாப்ளிங் இருக்குது. ஓகே ஒரு மரத்தை விட்டோம், ஒரு சாப்ளிங் எடுத்துகிட்டு போவோம். இந்த 2 சாப்ளிங் இங்கே இருக்குது, இங்கேயே பிளான் பண்ணிடலாம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணுறதுக்குள்ளே டைமே ஆகிடும். ஓகே இதை எடுத்து சாப்பிட்றலாம். டே 15 ஃபுட்டு நம்ம பெட்டு கட்டி வச்சதோம்ல. இன்னொன்று கைஸ், அந்த கிராஃப்டிங் டேபிளில் வந்து ரெகுலர் பெட்டு, ஓல்டு பெட்டு நிறையா இருக்கும். ஸோ அந்த பெட்டெல்லாம் கட்டுறதுனால அதில் படுத்து தூங்கலாம் முடியாது. ஸோ அதில் படுத்து தூங்கலாம் முடியாது. ஆனால் அந்த பெட்டு வந்து கட்டுறதுனால ரெகுலர் பெட்டு கட்டினீங்கன்னா ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து டே 14 இருக்கீங்க, அடுத்த நாள் டே 15. ஆனால் உங்களுக்கு வந்து இன்ட்டு 1 மல்டிப்ளையர்னு காட்டும். அப்படின்னா அந்த ரெகுலர் பெட்டு கட்டுறதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து டே 16 போயிடுவீங்க. ஸோ அது மாதிரி ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு சாப்ளிங் இருக்குது, பேக்கும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த சாப்ளிங்கை நட்டு வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கிடச்சதில் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட்டுற வேண்டியது தான். ஓகே இப்போ வந்து லெவல் 6 போகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வெட்டி வந்து நம்ம இதை லெவல் 6 போக வச்சுட்டோன்னா நம்ம வந்து இந்த கேமில் வந்து ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. இங்கே ஒரு மரத்தை கட் பண்ணிடலாம். ஓகே இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் வந்து எடுப்போம். ஓகே இதில் வந்து எடுத்து நம்ம சேக்கில் போட்டுக்கலாம். நான் 2 தான் காட்டுது, 3 எடுத்தேன் நான். ஏதோ ஒன்று இங்கே பிளான் பண்ணிட்டு இங்கே இருக்க மரத்தை நான் எடுத்துட வேண்டியது தான். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே நம்ம பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே பிளான் பண்ணிவிட்டு இந்த கிடச்ச மரத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 2% ஏற்றிட்டோன்னா நம்ம வந்து ஃபயர் கம்ப்ளீட்டாக போட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து போட்டாங்க போல். நம்ம ஃப்ரெண்டு இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்து போட்டாங்க. சூப்பர். நான் போட்ட மரத்தில் தான் இந்த கேமில் இந்த லெவல் 6 போக முடியுது தெரியும்ல. எதை வாயிலே குத்துவேன். எப்படி சொல்கிறது, 3/4 மரத்தை வந்து நான் தான் வெட்டி இதை போட்டிருக்கேன். ஒரே ஒரு 10 மரம் போட்டிருப்பாங்க டோட்டலாக. அதை போயிட்டு பெரிய மரம் நான் தான் மரத்தை போட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பசிக்கு வர செய்து இங்கே சாப்பாடு இருக்குதா? சாப்பாடும் இல்லை, எங்கே போகிறது சாப்பாடுக்கு இப்போ நான்? ஐயோ நைட்டு வேறு ஆகிடுச்சி, இன்னும் நான் பசியிலே சுற்றிட்டு இருக்கேன். ஓகே இது கிடச்ச ஃபுட்டெல்லாம் போட்டேன். என்னடா டேய் ஏன் சாப்பாடுங்கடா? ஐயோ இதுக்குள்ளே வந்துச்சு போலையே. இது போடு செம்ம சூப்பர். இது மாதிரி தான் நடக்கணும். நான் எப்போல்லாம் வந்து மாட்டிக்கிறேன்னா அப்போ தான் வந்து இடி பூகம்பம் மின்னல் எல்லாம் வரணும். ஏன்டா எனக்குன்னு வந்து வாய்க்கிறீங்க எல்லோரும். ஓகே இப்போ வந்து இதை இது இந்த மோர்ஷல் என்னது இது? ஐயோ தேவையில்லாத நேரத்தை இது தேவையில்லாமல் சாப்பிட்டேனே. ஓகே ஆனால் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாகும், ஆனால் ஹெல்த்து கம்மியாகிட்டு இருக்கும் பச்சையை சாப்பிட்டா. அதுதான் பிரச்சனை. அதனால தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஸ்மிக் அப்கிரேட் இது கிராஃப்டிங் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஓகே இங்கே பெரியலாம் இருக்குது நிறைய. ஓகே நிறைய பெரிய இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்ற வேண்டியது தான். என்னது இங்கே ஒரு பெரிய இருக்குது, சாப்பிட்றச்சு. ஓகே இப்போ வந்து அஷ்மிகா பில்ட்ட லைட்னிங் ராடு போட்டு ஓகே நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இப்போது லைட்னிங் ராடு கட்டிருக்காங்க. லைட்னிங் ராடு கட்டுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இடி விடாது. ஸோ அதுதான் வந்து நல்ல விஷயம். ஸோ இப்போ லைட்னிங் ராடு கட்டினா நம்ம மேலே இடி வராதா? ஓகே இப்போ வந்து இந்த ஃபுட்டை போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். என்னடா அது ஒன்றுமே இல்லை. ஏன்ப்பா சாப்பாடில் உள்ளே போய்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது? என் சாப்பாடில் உள்ளே போகுது. ஓகே என் சாப்பாடில் இதுக்குள்ளேயே போயிடுச்சு கைஸ். ஓகே இப்போ நம்மக்கிட்ட 29 ஸ்க்ராப் இருக்குது. ஆனால் 2 மரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிராக் பாட் கம்பைன் ஃபுட் டு மேக் மச் பெட்டர் டிசிஷன். நம்ம நிறைய இந்த மாதிரி மார்ஷல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டோன்னா அது கம்பைன் பண்ணி ஒரு ஃபுட்டு மாதிரி தரும் போல். ஓகே அது வந்து 10 ஸ்க்ராப்பு. அப்புறமேட்டு எத்தனை மரம் போட்டுச்சுன்னு தெரில, 10 மரம் நினைக்கிறேன். அத்தனை மரம் தேவை. மழை பெஞ்சதுனால இப்போ மரமும் ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசியை தீக்கிறதுக்காக போவோம். இங்கே ஒரு உல்ஃப் இங்கே ஒரு பெரிய இருக்குது, முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு. ஓகே இப்போ ஸ்பியர் எடுத்துகிட்டு நம்ம வேட்டை கிளம்பலாம். இங்கே ஒரு கேரட் இருக்குது, அதையே சாப்பிட்றலாம்.
இப்போ போய் எதாவது கிடைக்குதா நமக்கு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே போய் இங்கே மோர்ஷன் இதுவும் கிடைக்கும், நிறைய மோர்ஷன் கிடைக்கும். என்னடா ஒன்றே ஒன்று தரீங்க, என்னடா டே ஒன்றே ஒன்று தந்தால் எப்பட்றா பசி போகும் டே. இவனும் பாருங்களேன் ஒன்றே ஒன்று தான் தரான் டே. இப்போ பன்னி ஃபுட் தேவைப்படுறப்பெல்லாம் பன்னி ஃபுட்டு கிடைக்காது கைஸ். தேவைப்படாத போது தான் இந்த பன்னி ஃபுட்டு வந்து நம்ம கையில் கொடுப்பானுங்க. ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையும் கொல்ல பண்ணுவோம். ஓகே இவனு தரான் டே. என்னடா எல்லாம் ஒன்று ஒன்றா தரீங்க, ஒன்று ஒன்றா தந்தால் எந்த காலத்தில் நான் சாப்பிட்டு முடிக்கிறது. ஓகே இது எதுன்னு போய் இப்போயாச்சும் கரெக்டாக போடணும். அது வேறு உள்ளே வந்துச்சா, ஐயோ இங்கே மேலே தான் கேஸ் இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக எந்த சாப்பாடாச்சும் மேலே இருக்குது. ஓகே இதை சாப்பிட்டு அப்பாடா முக்கால்வாசி ஃபுல்லாகிடுச்சு கேஸ். இது போதும் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டுவோம். மரத்தை வெட்டி நம்ம கேம்ப் ஃபயரில் போடணுன்னு இல்லை, ஏன்னா கேம்ப் ஃபயர் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. பில்ட்டை கிராக் பாட்டையும் பில்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான். ஏன் சொல்கிறேன்னா கிராக் பாட்டையும் கட்டிட்டாரு, லைட்னிங் ராடையும் கட்டிட்டான், எல்லாத்துக்கும் நம்மளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே இப்போ இங்கே இருக்க மரத்தையும் வெட்டுவோம். விட்டால் அப்படியே அடுத்த கிராஃப்டிங் பெஞ்சு. என்னடா இந்த குட்டி பையன் என்னடா பண்ணுறாங்க ஏதோ ஒன்று. ஓகே நம்ம 6 மரம் இருக்குது. இங்கே ஒரு சாப்ளிங் இருக்குது, இதையும் பிளான் பண்ணிடலாம். இங்கேயும் பிளான் பண்ணிடலாம், இதையும் பிளான் பண்ணிடலாம். நிறைய சாப்ளிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லதாக இருக்குது. ஐயோ இதுக்குள்ளே போட்டேனே தேவையில்லாமல். ஓகே எப்படியோ சர்வே பண்ணியிருக்கோம். ஒரு 19 நாள் கிட்ட சர்வே பண்ணிட்டோம். நம்மளோட டார்கெட் வந்து 20 நாள் தான். ஸோ 20 நாள் டார்கெட் 20 நாள் இல்லை 22 நாள் அந்த மாதிரி சர்வே ஆகணும். ஓகே ஒரு மேக்ஸிமம் 20 days. ஓகே ரிவால்வர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ரிவால்வர் ரிவால்வரும் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு ரிவால்வர் ஆமோ கிடச்சிது, அது இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் இஸ் அப்ரோச்சிங், சூப்பர் வேறு மாதிரி. ஓகே காயின் இருக்குது, போல்ட்டு ஒரே ஒரு ஸ்கிராப் தான் கிடைக்கும் போது, அது தேவையில்லை இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம். ஓகே இங்கே நிறைய மரம் இருக்குது, ஆனால் நைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நைட் வேறு ஆகிடுச்சு. 9 மரம். அஷ்மிகா டைடா டேய். நான் குரூப்பாக வந்தாலும் ஒழுங்காக விளையாட மாட்டேனடா. தனியாக விட்டிங்க என்ன? ஐய ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த ஃப்ரெண்டுக்கு வேறு, இந்த அஷ்மிகா பொண்ணுக்கு சாவறதுக்கு வேறு நேரமே தெரியாதா? கண்ட நேரத்தில் போய் சேர்த்து இப்போ நான் தனியாக மாட்டிக்கிட்டேன்னு. நைட்டில் வேறு இப்போ இது டே 19 வேறு. எவனா வந்து அட்டாக் பண்ண வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சரி முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ணுவோம். தனியாக வந்தால் செத்துருவேன்றதுக்காக தான் குரூப்பாகவே வந்தேன். குரூப்பாக வந்து அந்த நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டாங்க. இப்போ நான் என்னடா பண்ணுறது தனியாக? ஓகே கிடச்சதான் இங்கே போடுவோம். 6 மரம் இருக்குது. 6 மரத்தில் என்னத்தப்பா செய்கிறது உட்காந்து. ஓகே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக சர்வே பண்ணி அப்படியே நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுற வேண்டியது தான். பொறுமையாக இருக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு எதாவது முடிவு எடுத்தனாலும் பிரச்சனையாக போயிடும். ஓகே குட் பெட் கட்டணுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 10 மரம் தேவைப்படுமா? 6 மரம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 4 மரம் மட்டும் வேணும். ரொம்ப ஜாம் ஆகுது. ஏம்மா அஷ்மிகா பொண்ணு நீ கொஞ்சம் லேட்டாக செத்துருக்க வேண்டியது தானே. கரெக்டாக நான் மாட்டுற டைமில் தான் போய் சாவீங்க. இந்த நைட் யாரும் அட்டாக் பண்ண வரல, அடுத்த நைட்டு வந்துட்டாங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்த நைட்டு மட்டும் யாரும் வரக்கூடாது. ஓகே பகலாயிடுச்சு, அதனால கொஞ்சம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே இட் ஹேஸ் ஸ்டார்டட் டு ரெயின் அண்ட் தண்டர். போடு. ஷோ அது எப்பட்றா நான் தனியாக மாட்டிக்கும் போது தான்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் தனியாக மாட்டும் போது தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். என்னது இது? என்ன ரெட் கலர் காட்டுது? டீர் இஸ் ஹங்க்ரி. அட்டாக் பண்ண வரும்போது நம்ம கேம்ப் ஃபயரை நோக்கி யாரும் அட்டாக் பண்ண போகிறாங்க. சூப்பர். ஆனால் அதாவது இந்த கேம்காரன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் ஒரு ஆள் இருக்கும்போது மழை வருது, பூகம்பம் வருது, அதுக்கப்புறமேட்டு அட்டாக் பண்ண வராங்க, இந்த ரேம் வேறு ஏஞ்சிக்குது, பசி எடுக்குது. சூப்பர். எல்லா பிரச்சனையும் நான் தனியாக இருக்கும் போது தான்டா வருது. அது எப்படி தெரியுமா? எந்த கேம் போனாலும் ஆப்பு வைக்கிறதுக்குன்னே கரெக்டாக இருக்காங்கடா எல்லாம் சேர்ந்து. குக்டு மார்ஷல் ஏதோ சாப்பிட்டு வைப்போம், அப்புறமேட்டு பசியிலே செத்துற போகிறேன். பசியில் செத்தான்னு நம்ம ஊர் பேசக்கூடாது. வெஸ்டிஜியோட ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆள் வந்து நம்மளை சாவடிச்சு தான் நம்ம வந்து செத்தோன்ற பேரில் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து முடிஞ்சு இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டி, இங்கே லாக் இருக்குது. இந்த லாக் ஐயோ இடி வேறு இடிக்குதே, நம்ம மண்டையில் உள்ளாமல் இருந்தால் சரி. இங்கே ஒரு லாக் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் போட்டு பார்ப்போம் ஏறுதுன்ட்டு. ஓகே ஏறுது கைஸ். ஓகே நான் வந்து மழை பெஞ்சா ஏறாதங்காட்டின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மழை பெஞ்ச மரம் கூட நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த பெல்ட்ரைடு இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? ஆல்ஃபா வுல்ஃபுக்கு நான் எங்கே போகிறது? தனியாக போய் எடுத்தால் கூட நம்ம மாட்டிப்போம். ஓகே இந்த மரத்தையும் நம்ம வெட்டிடலாம்.
ஓகே, இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொத்தமாக பொறுக்கி அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்மளோட கிராஃப்டிங் டேபிளில் போட்டுற வேண்டியதான். ஓகே, இங்கே இருக்க மரத்தெல்லாம் முதல்ல பொறுக்குவோம் ஒன்றா. ஸோ கைஸ், இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வேறு தனியாக மாட்டிக்கிட்டேன். நான் தனியாக மாட்டி கஷ்டப்படுறதுக்காக வச்சு நான் கஷ்டப்படுறேன்ட்டு ஆச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, 20 இருக்குது. 20 ஸ்க்ராப்பு 20 வுட்டு கரெக்டாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ 10 இந்த இது வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு குட் பெட் வாங்கிக்கலாம். வாங்கலாமா வேணாமா? சரி, குட் பெட் ஃபஸ்ட்டு வாங்குவோம். ஏன்னா டே கவுண்ட் வந்து +1 இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த சைடுக்காக கட்டலாம். ஓகே, இங்கே கட்டி வச்சுப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு குட் பெட்டை கட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வந்து சர்வே பண்ணணும். இன்றைக்கி வர அட்டாக் பண்ண வரானுங்களாம். நான் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும், நடக்க வேண்டியது நடக்காது. இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆனவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இருக்கிற சாப்ளிங்லாம் வந்து மொத்தமாக எடுத்து பிளான் பண்ணுற வேண்டியதான். நடாது, இங்கே ஒரு சாப்ளிங் இருக்குது, இதையும் பிளான் பண்ணிடலாம். யூ வில் பி அட்டாக் டு ரிட்டர்ன் டு யுவர் ஃபயர். நான் ஃபயரில் தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், ஃபயர்லேயே தான் இருப்பேன். நான் போய் தனியாக மாட்டிக்கிறதுக்கேன், தனியாக போய் மாட்டின்னு யாரா சாவுறது? நான் கேம்ப் ஃபயர்லேயே தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஏன் ப்ரோ கேம்ப் ஃபயரில் இருந்தால் தானே கழட்டிஸ்ட்டு வருவானுங்க, நீங்கள் கேம்ப் ஃபயர் விட்டு வெளில போயிடுங்க, மறுநாள் போயிடுவாங்கன்னு நினைப்பீங்க. அப்படி இருந்தால் நான் ஏன் போகாமல் இருக்கேன்? கேம்ப் ஃபயர் உள்ளே இல்லைனாலும் அவனுங்க இருப்பானுங்க, எத்தனை நாள் வெளில இருக்குமோ அத்தனை நாள் இருப்பானுங்க. அப்புறமேட்டு நம்ம கேம்ப் ஃபயரும் போய்டும், அவனுங்களும் நிறைய பேர் சேர்ந்துனே வருவானுங்க. எப்படி இருந்தாலும் அங்கே போகும்போது அட்டாக் பண்ணுவானுங்க. அதனால நம்ம இப்போவே கேம்ப் ஃபயர்லேருந்து அட்டாக் பண்ணுற வேண்டியது தான். எனக்கு ஒரு பிளான் இருக்குது கைஸ். இப்போ இந்த லாகுவால் வாங்கிட்டு இந்த வுட் ஸ்டோர் ரெயின் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே போய் ஐயோ ஷோ ஒரு பிளானை உருப்படியாக பண்ண முடியுதா? போடு, கழட்டிஸ் வந்துட்டானுங்க. ஐயோ என்னை யாரை காப்பாற்றுக்கடா, இவனை வேறு வெட்டு, ஐயோ என்னை யாரை காப்பாற்றுங்களேன். தூரத்துலேருந்து வேறு இவனை அட்டாக் பண்ணுறான், பசி வேறு எடுக்குது எனக்கு. இவனை போட்டு தள்ளிடாமா, ஓடு நீங்கள் நிற்காத ஓடு. இவன் யார்? ஐயம்மா ஸ்கெட்ச் தானே, யாரா இவன்? எவனோ இருக்கான். ஓகே, நம்மக்கிட்ட கண்ணு இருக்குல்ல, அதை மறந்து போயிட்டேன். ஓகே, இன்னொருத்தன் சுட்டுலாம். ஓகே, இவன் ஒருத்தன் செத்துட்டான்டா. அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஆனால் இவன் ஒருத்தன் தானே செத்துருக்கான், அங்கே 3-4 பேரில் இருக்கானுங்க. அவனுங்களை எப்படி சமாளிக்கிறது? மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கன்னை வச்சு பொறுமையாக இருக்கிற ஹெல்த்தை வச்சு தான் சமாளிக்கணும். ஓகே, அவனை முடிஞ்ச அளவுக்கு சுட்டு தள்ளிடலாம். அவனை எப்படியாவது சாவடிக்கணும். டாப் பண்ணுறான் முடிஞ்சாலும் அவனால் முடியும்டா. ஓகே, அவனால் இப்போ வந்து சுட முடியாது. அதனால் வந்து நமக்கு வேறு ஹெல்த் ஏறுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. முடிஞ்ச அளவுக்கு சர்வே. ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. இன்னும் நான் ஒருத்தன் தானே நினச்சேன். இன்னும் அவன் நம்மளை ஒரு அடி வச்சானா செத்துருவோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக. ஐயோ போச்சுடா, சோலி முடிஞ்சு. யான் பிறந்தாய் மகனே, யான் பிறந்தாயா பாட்ட, யான் பிறந்தாய் மகனே, யான் பிறந்தாயா. கைஸ், அட்லீஸ்ட் அந்த கல்டிஸ் கிட்டேயாச்சும் செத்துருக்கலாம். கேவலமாக போய் பசியில் சேர்த்துருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இந்த விட இருந்து வந்தாச்சு. எப்படியும் கேவலமாக தோற்றுட்டோம். ஸோ அடுத்த கேமில் இருந்தாச்சு நம்ம வந்து தனியாக வந்து சர்வே பண்ண பார்ப்போம். ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து Day 20, நம்ம அதுக்கு மேலேயே சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு வீடியோ சூப்பரெல்லாம் சந்திக்கும் வரை உங்களை வந்து வெளிப்படுது நான் உங்களை சஞ்சன் தமிழ் கேமிங். பட்டமமே ப்ரிங் ப்ரிங்.